Vanakkam Geeks. இது வெறும் news இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day, come on join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. வணக்கம் geeks, welcome to TechWise Tamil by Phonarina Tamil. வணக்கம். முதல் கமெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி கையில ஏதோ ஒன்று இருக்கு, அது என்ன அப்படின்னு சொல்றீங்க. அதுவா ஆல்ரெடி அன்பாக்சிங் வந்திருக்கும் மோஸ்ட்லி. சப்போஸ் வரல அப்படின்னா இது வந்து ஒரு பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமரா சோனி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்து புரோட்டோடைப் கொடுத்துருக்காங்க. இல்ல அப்படி சொன்னா எங்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா சோனி அந்த அதெல்லாம் பண்ணாதே. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் லான்ச்சஸ் எல்லாம் சோனி என்னைக்குமே பண்ண மாட்டாங்க. பிக்னிக் போகும்போது பெரிய ஸ்கிரீன், அது எல்ஜி அது மனசாட்சி எல்லாம். பிக்னிக் போகும்போது நான் இருக்கிற லக்கேஜ் போறதே கடுப்பா இருக்கு. இதுல வேற பெருசா ஒரு பொட்டி, என்னன்னு கேட்டா அந்த பொட்டி ஓபன் பண்ணா டிஸ்பிளே இருக்குமா? அப்படி இல்ல அப்படின்னா வீட்டுக்கு 1000 வாட் ஸ்பீக்கர். ஆமா, வீட்டுக்கு 1000 வாட் ஸ்பீக்கர். இந்த மாதிரி யூஸ்ல போதலையா? இன்னொன்னு இருக்கு, எங்க பெரிய பத்துன்னு வராரு, அது 3000 வாட் வச்சுக்கோங்க. ஆமா, எதுக்கு வீடு இடிக்கிறது? மினி ஸ்பீக்கர். இந்த மாதிரி தான் ஊருக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒண்ணுலங்க, ஷாமியோட 15 அல்ட்ரா அதோட அந்த கேமரா கிரிப்போட சேர்த்து மாட்டி இருக்கிறதுனால இந்த லுக்கோட இருக்கு. ஸோ நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்கடா. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து நிஜமாவே யோசிச்சு பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் கேமரா கிரிப் நான் ஹேண்டில் பண்ணதே கிடையாது, தான் ஃபர்ஸ்ட் டைம் வச்சுக்கேன். எனக்கு இது எப்படி இருந்ததுன்னா, இந்த இடத்துல கரெக்டாக போறேன் தம் ரெஸ்ட் ஆகுறதுக்கு. இது எல்லாமே பார்ட் கழட்டி எடுக்கலாம். சரியா? ஸோ எல்லாத்தையும் பார்ட் கழட்டி எடுக்கலாம். இது அப்புறம் இந்த ஷட்டர் பட்டனும் நம்ம கழட்டலாம், வேணும்னா வச்சுக்கலாம், இல்லாட்டி கழட்டி எடுத்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். எல்லாம் கஸ்டமைசபிளா பண்ணிக்கலாம்னு போட்டுருந்தாங்களா? அதுதான். ஸோ ஓகே, ஷாமி சிஆர் லீ ஜுன்னா அவரே வந்து இவருக்கு வந்து பர்சனலா கொடுத்துட்டு கிரீட்டிங்ல வித் லவ் லீ ஜுன் டு சிவா அப்படின்னு போட்டு கொடுத்துருந்தாரு. இல்ல நிஜமாவே வந்து இந்த மாதிரி நீ பேசுற பத்தியா, இத ஒரு சிலர் நிஜமா சின்ன குழந்தைங்க நம்பிடுதுங்க. வேண்டாம், புரியுதா? முடியலையே. அன்னைக்கு ஒருத்தர் என்ன பாத்துட்டு, நான் தான் மட்டும் சொன்னல சைக்கிள் ஓட்டும் போது மிலிட்டரி விடு, அதோட ஒரு பக்கம் வந்து சரி பரவாயில்லன்னு இருந்தது. ப்ரோ நிஜமாவே சைனால இருந்து விவோ அதை கொடுத்து விட்டாங்களான்னு கேக்குறாங்க. ஆமா, சைனால இருந்து தானே வந்தது என்னமோ சைனால இருந்து காசு கொடுத்து வாங்கணுமா இல்லையா? அதானே நீ என்ன சொன்ன? விவோ வந்து கேமரா டெஸ்ட் பண்ண கொடுத்துருக்காங்கன்னு அடிச்சு விட்டேன். டெக்னிக்கலி வாட் டைம் செட் இஸ் ரைட், அது சைனால இருந்து தான் வந்திருக்கு. ஏங்க இங்க பாருங்க, காசை போட்டு வாங்கின பொருளை போயிட்டு சைனால இருந்து வந்திருக்குன்னு சொல்றது தப்பு இல்ல. ஆனா சைனால இருந்து விவோ கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா? அதை வேற கொஞ்சம் பேர் நம்பிட்டு, ப்ரோ அப்படியே ப்ரோ கொடுத்தாங்களா ப்ரோ, சைனால இருந்து விவோ கொடுக்குறாங்களா ப்ரோ? இப்படி ஐயோ சர்க்காசம்க்கு ஒரு இது போடணும் போலயே. இனிமே நீ செத்த என்ன பேசினாலும் நான் ஒரு வாத்து அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு, பாகிராஜ் பாடுவார் அந்த மாதிரி. சரியா? அவர் வந்து கேரளால இருந்து இங்க வந்து மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க, அவரு நான் ஒரு வாத்து அப்படின்னு பாடிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி தான் நீ எது பாடினாலும் எல்லாரும் நம்பிடுவாங்க. ஓ சர்வ் சட்டை போட்டு உட்காந்துருக்காரு இன்னைக்கு, இந்த அவர் ஒரு வாத்து அப்படின்னு நம்புவாங்க. என்ன சொல்ல நம்பிடுவாங்க. அப்படிதானே இருக்கு, நீ என்ன சொன்னாலும் நம்பிட்டு தானே இருக்காங்க. அப்புறம் என்ன இது மட்டும் ஓகே ஓகே, அதுக்குன்னு எல்லாம் உண்மையே சொல்லிக்கிட்டு இருந்தா என்னங்க போர் அடிக்காத? உண்மையே சொல்லிட்டு இருந்தா போர் அடிக்காத மாதிரி உண்மையே சொல்லு, அவ்வளவுதான். சரி பாப்போம். நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி சர்க்காசமா நாங்க கண்டினியூ பண்ணலாமா, இல்ல வெறும் உண்மையை மட்டும் பேசியே வீடியோ ஓட்டலாமா? நிறைய பேர் என்ன தடவை சொல்லுவாங்க, உண்மையே சுவாரஸ்யமா பேசுங்க ப்ரோ, கவன் படம் எடுத்தாங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு படம் எடுக்கணும், அதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் தேவை. பரவாயில்ல, ஸ்கிரிப்ட் எல்லாம் வேணாம். ஸ்கிரிப்ட் இல்லாமே நம்ம உண்மையை ஜாலியா பேசலாம். ஆமா, உண்மையை மட்டும் பேச போறோம்னு சொல்லியே, உண்மையை பேசுறதுக்காக உண்மையை உரைக்க சொல்லுவோம்னு சொல்லியே அடுத்து ஒரு 1 hour உண்மையே பேச முடியும். அப்படிப்பட்ட ஆளுங்க தான் நம்ம. நமக்கு ஸ்கிரிப்ட் வேணாம். சரியா? அதனால ஃபர்ஸ்ட் கமெண்ட்டுக்கே போயிடலாம். பாவம் பேடாஸ் அப்படின்றவர் கேட்டிருக்காரு. அதேதான். Nothing 3A Pro or Realme 14 Pro Plus எது ப்ரோ வாங்குறது? கேமரா எது நல்லா இருந்துச்சு? சிவா ப்ரோ நீங்க யூஸ் பண்ணும்போது லாக் ஏதாச்சும் இருந்துச்சா? Nothing 3A Proல இப்போ நான் சாம்சங் A34 யூஸ் பண்றேன். A34ல இருந்து இப்போ நத்திங் வந்து எப்படின்னா OSல கெத்து. ஃபர்ஸ்ட் அதுதான் இந்த இடத்துல என்கிட்ட சொல்லாதீங்க. சரியா? இல்ல எல்லாருக்கும் காமனா தான். இப்போ வர எந்த அளவுக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கு. நான் ஒன்னும் சொல்ல போறதில்ல, நத்திங்க பத்தி நீங்க அங்கேயே பேசுங்க. சரியா? ஓஎஸ்க்கு வந்து நல்லா இருக்கும் ப்ரோ. சரியா? பில்டு குவாலிட்டி வந்து கொஞ்சம் சப்ஜெக்டிவா தான் இருக்கு. ஏன்னா இப்போ யார்கிட்ட கொடுத்தாலுமே எல்லாரும் ஃபர்ஸ்ட் கேட்கறது என்னன்னா, ஃபோன் கொஞ்சம் ஹெவியா இருக்கு இல்லையா, ஷார்ப்பர் எட்ஜஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லை, இப்படி பிடிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதாங்க பேசிக் ஃபேக்ட். ஆனால் கேமரான்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் வந்து ரியல்மி எடுக்குது. முன்ன வந்து ரியல்மி இந்த அளவுக்கு எடுக்கணும்னு எதிர்பார்க்கல.
கொஞ்சம் மொக்க தான். சோஷியல் ரெடி போட்டோஸ் அப்படின்னா கொஞ்சம் சேச்சுரேஷன்லாம் இன்க்ரீஸ் பண்ணி நீங்க வந்து ஃபில்டர் ஒண்ணுமே ஆட் பண்ணாம அப்படியே இன்ஸ்டால அப்லோட் பண்றோம். அதேதான். ஆனா நத்திங் எடுத்ததுன்னா எப்படி இருக்கும்னா ஓரளவு க்ளோஸ் டு நேச்சர்ல அந்த ரியல் அந்த மாதிரி ட்ரை பண்ணும். அதனால என்ன ஆகும்னா நத்திங்ல வந்து போஸ்ட் ப்ராசஸிங்ல அவ்வளவா நாய்ஸை சப்ரஸ் பண்ணாது. நாய்ஸை சப்ரஸ் பண்ணாதனால நாய்ஸ் இருக்கும். இதுல வந்து நாய்ஸ் சப்ரஷன் ஒரு சில இதுல நடக்கும். இன்னொன்னு என்னன்னா இப்ப இந்த 3xல இதுல மேக்ரோல எடுக்க முடியாது. ரியல்மில மேக்ரோ 3xல எடுக்க முடியாது. நீங்க உங்களோட பிரைமரி 1x இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்க வந்து 2.9x வரைக்கும் கொண்டு போய்லாம் மேக்ரோ எடுக்கலாம். சூப்பரா எடுக்குது. இதுல அப்படியே ஆப்போசிட் நத்திங். 3xல சூப்பரா மேக்ரோ எடுக்கலாம். ஏன்னா மேக்ரோக்காக அதுல ஆல்ரெடி இருக்கு ஹார்ட்வேரே மேக்ரோ கேப்பபிள். 1x வச்சு ஃபோக்கஸ் பண்ணலாம்னு நினைச்சா தம்பி அது அந்த கேப்டன் அமெரிக்கா மாதிரி தான். நாள் முழுக்க உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணினே இருக்கலாம். ஆனா போட்டோவே எடுக்க முடியாது. I can do it all day. ஆமா, உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசம். அடுத்து என்னன்னா கொஞ்சம் லைட் கம்மியாகிற நேரத்துல வீடியோ எடுக்கிறோன்னு வை, நத்திங்ல வந்து செம்ம ஜிட்டரியா ஃபீல் ஆகுது. இப்படி ஜெல்லி எஃபெக்ட் ஷேக் ஆகிட்டே இருக்கு நடக்கிறதா இருந்தா. ஆமா, வீடியோ தானே. வீடியோ வந்து 3A ப்ரோல மட்டும் கிடையாது, அது வந்து A சீரிஸ் நத்திங்கோட இருக்கு. 2ல மட்டும் அது ஏதோ எஸ் ஆயிடுச்சு. அது வந்து பிளாக்ஷிப். ஸோ அதான் இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த விதத்துல பார்க்கும்போது வீடியோவும் எனக்கு கொஞ்சம் முக்கியம் தான் ப்ரோ. எப்போ அதை எடுப்பேன் அப்படின்னா அதுலயும் ரியல்மி ஸ்கோர் பண்ணுது. இதுதான் எதார்த்தம். ஸோ இப்போ ரியல்மி வந்து டிசைன் நிஜமா ரியல்மி வந்து டிசைன்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கும், ஸ்பீக்கர்ஸ்ல நத்திங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். இப்போ அப்போ எப்படி போகுது பாரு, இதுவே தனியாக ஒரு வீடியோவே பண்ணிடலாம் போல. பில்டு குவாலிட்டி எது ப்ரோனா சப்ஜெக்டிவ், உங்களுக்கு பிடிச்சா நீங்க பாத்துக்கோங்க. கம்ஃபர்ட் எதுல இருக்குன்னா ரியல்மி, அதான் ஃபேக்ட். வெயிட் எது பெஸ்டா இருக்குன்னா ரியல்மி. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஹெல்த்தியா இருக்கு. ஏன்னா 6000 mAh இருக்கு, ஆனா 6000 mAh இருக்கிற ஃபோன் மாதிரி தெரியல. சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸ்னு வரும்போது பாக்ஸ்லேயே சார்ஜர் வந்துற போது 80 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அடுத்து ஸ்பீக்கர்ஸ்னு வரும்போது நத்திங், அதை ரிவர்ஸ்ல வரிசையா திரும்ப சொல்றேன். டிஸ்பிளேன்னு வரும்போது நத்திங் நல்லா தான் இருக்கு சரியா, ஆனாலும் ரியல்மில குவாட்கோவா கொஞ்சம் சேச்சுரேட்டடாகவும் ஃபீல் ஆகுது, நல்லா வைப்ரண்டா இருந்தது டிஸ்பிளே. ஸோ நிறைய பேர் டக்குன்னு பார்த்ததுமே அதுக்கு போறாங்க. இன்னொன்னு என்னன்னா அந்த கிரேயா ஒரு ஃபீல் இருக்குல்ல, கிரே ஃபீல், கிரேஷ், அது வந்து இந்த AOSP இமேஜ்ல நத்திங் மட்டும் OnePlusல எப்படி இருந்ததோ அந்த மாதிரி உள்ள போய் பிச் பிளாக் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா தப்பிச்சிடலாம். அந்த கிரேஷ் இஷ்யூவே அவங்களோட UI கொஞ்சம் சீப்பா காட்டுற மாதிரி தெரியும் அங்கங்க. ஏன்னா டிஸ்பிளே வந்து அமோலடா இருந்தாலும் அமோலட் இல்ல போல அப்படி ஃபீல் ஆகும். பட் இவங்க வந்து இவங்களோட OLED பண்ணல நல்லா பண்ணிருக்காங்க. யாருன்னா ரியல்மி. அடுத்து வந்து இப்போ கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது அது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஃப்ரண்ட் கேமரா 50 இருந்தாலும் சில சமயங்கள்ல அந்த 50 MP எடுக்கக்கூடிய போட்டோஸ் வந்து நத்திங்ல நல்லா இருக்கு. சில சமயங்கள்ல அப்படியே கான்ட்ராடிக்டரியா ரியல்மிலையும் நல்லா இருக்கு. சில இந்த கலர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த வார்த்தை தான், அதே தான். அடுத்து கேமராக்கு அடுத்து வந்து இப்போ நம்ம சாஃப்ட்வேர்னு வரும்போது அந்த இடத்துல நத்திங் OS தான் சரியா. ஆனாலும் சைனீஸ் OSக்கு மத்தியில கலர் OS நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனா நத்திங் OS வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும், பெட்டராகவும் இருக்கும். அப்புறம் பேட்டரி, இதுல வந்து பேட்டரி லைஃப் வந்து ஆல்ரெடி நத்திங்லேயே நல்லா இருக்கு. ரியல்மி இன்னும் ஒரு படி மேலே போகுது, அது எங்கேயோ போகுது பேட்டரி, அது குறைஞ்சு தொலையாது போல. இந்த மாதிரி 6000 mAh அது எங்க குறையுது. ஸோ அதனால இதுதான் ஃபேக்ட். இதை பேஸ் பண்ணி நேரம் உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும், நீங்களே திங்க் பண்ணி எதுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர். தமிழ் MA சிவபரணி ப்ரோ ஃபோன் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதுக்கு எண்டே இல்லையா? நல்ல சிப்செட் ஸ்னாப் டிராகன்ல ரிலீஸ் ஆன நல்லா இருக்கும். போக்கோ F7 எப்போ வரும்? அநேகமா போக்கோ F7 பொறுமையா இந்த மந்த்தோ, அதாவது இந்த மந்த்லாம் இப்போ இல்ல, அடுத்த வரக்கூடிய மந்த்தோ அந்த மாதிரி வரணும். ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? கிடையாது ப்ரோ, எண்டே கிடையாது இதுக்கெல்லாம், அவ்வளவுதான். அதுக்கு எண்டு விட்டா என்ன ஆயிடுதுன்னா ஆப்பிளே ஒரு வருஷம் ஃபோன் ரிலீஸ் பண்ணலன்னா நிறைய பேர் ஐஃபோன் மறந்து போக வாய்ப்பு இருக்கு. அந்த பயம் இருக்கு எல்லாருக்கும். இன்னும் நிறைய வந்துடும். ஆமா, காம்படிஷன் அப்படி இருக்கு. சுபாஷ், S24Uல நார்மலா போட்டோ எடுக்கிறப்போ பிளெயின் சர்ஃபேஸ் வித் சேம் டெப்த் எடுக்கிறப்போ சென்டர்ல மட்டும் கிளியரா இருக்கு, கார்னர் போக போக பிளர் ஆகுது. எனி ரெக்கமெண்டேஷன் ஆன் செட்டிங், வில் இட் ஒர்க்? நோ ப்ரோ, அல்ட்ரா வைட் இஸ் தி ஒன்லி ஃப்ரெண்ட்லி கை. ஒன்ல இது என்னன்னா அந்த ஃபோக்கஸ் வந்து மல்டி பாயிண்ட் ஃபோக்கஸ் மாதிரி ஒர்க் ஆகாம சென்டர் வெயிட்டேஜ் ஃபோக்கஸா வேலை செய்யுது. சென்டர் வெயிட்டேஜ் ஃபோக்கஸா வேலை செய்யறத வந்து தவிர்க்கணும்னா ப்ரோ மோட்ல போனா மீட்டர் டு ஃபோக்கஸ் மல்டி பாயிண்ட் ஃபோக்கஸ்ன்னு மாத்தலாம் ப்ரோ மோட்ல. அப்படி போய் மாத்தி அவர் எடுத்தாருன்னா ஓகே. பட் எவ்வளவுக்கு எவ்வளவு சப்ஜெக்ட்டுக்கு க்ளோஸா போக ட்ரை பண்றோமோ, கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் க்ளோஸா போகணும்னு பார்த்தா அதுல இருக்கலே எப்ப பாரு மோஸ்ட் ஃபோன்ஸ் என்ன பண்ணா சென்டர் வெயிட்டேஜ் கொடுத்து சென்டரா தான் வந்து சப்ஜெக்டை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி வச்சிருக்கோம். சைட்ஸ் எப்பயுமே லைட்டா பிளர்ரா தான் இருக்கும். அதனால ப்ரோ மோட் போயிட்டு மல்டி பாயிண்ட் வச்சு ட்ரை பண்ணுங்க ப்ரோ, நல்லா இருக்கும். ஓகே, ஆமா. அப்புறம் வள்ளியப்பன் லக்ஷ்மணன், ஜியோ ஆல் ஓவர் TN கால் இஸ் நாட் கனெக்டிங் ப்ராப்பர்லி, ஃபர்ஸ்ட் ஃபோன் கால் குட் நாட் ஏபிள் டு ஹியர், செகண்ட் கால் வி கேன் ஸ்பீக். இது வந்து ஏர்டெல்லே சில டைம் அப்படிதான் இருக்கு எனக்குமே. இல்ல நிறைய பேர் இதை சொன்னாங்கடா, ஏர்டெல்ல உனக்கு இருக்குங்கிறது ஓகே சரியா. நான் வந்து ஏர்டெல் யூஸ் பண்ணும்போது எனக்கு அப்படி இருந்திருக்கான்னு கேட்டேன்னா ரேரு.
ஆனா ஜியோ நிறைய அதனாலதான் நான் ஆப்ல மாத்தினேன். இதுல இந்த எஸ்ஆர்கே இருக்கா மாதிரி செம்ம ஃபன்னு. அவனோட பாதி நேரம் அதுவாக கட் ஆயிடும். இதோட கூத்து என்னன்னா கிருஷ்ணா இருக்கான்ல, டாக்டர் கிருஷ்ணா சொல்லுவானே, ஷவுமி கை 13 அல்ட்ரா வச்சிருக்கானே, அவன் செம்ம ஃபன்னு. இது 15 அல்ட்ரா இருக்குன்னு காலைல கால் பண்ணியிருந்தான். இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு 5 தடவை கட் ஆயிடுச்சு. எதுவும் பண்ணல. அவன் என்ன சொல்றான்னா, ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் வந்தேன், வீட்டை விட்டு வெளில வந்தேன், வெளில இருந்து உள்ள போனேன், இதெல்லாம் ரீசன் கட் ஆகுது. அதான் ஒரு இடத்துல இருக்கணும். இந்த மாதிரி டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தா கட்டுதான் ஆகும். வீட்டுக்குள்ளார போறதெல்லாம் டிராவலோட பாவிகளா. சோ இந்த பிரச்சனை வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. அது டிராவலுங்க. ஆமா, இந்த மாதிரி கொஞ்சம் ரிப்போர்ட் பண்ணதான் செய்யறாங்க. நான் சில சமயங்கள்ல கடுப்பை என்ன பண்ணிடுவேன், போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஜியோல அதை பண்ண முடியாது. 2G போயிடுவேன். பெட்டர் 2G வச்சுட்டு. இதுல ஒரு கொடுமையை போடுறா. காலைல போன் எடுத்துட்டு ரொம்ப ஆசையா எப்பயும் போற மாதிரியே பல்லவரம் மலை போனான்டா. அங்க போலீஸ் என்னடான்னா, கீழே போறீங்களா இல்லையான்னு திட்டி துரத்தி விட்டாங்க. ஏன் சரியா நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றதுனாலதான். ஆனா நீங்க தனியால போனீங்க? தனியா போயிருந்தேன். அதுக்கு இல்லடா, அந்த இடத்துல அவ்வளவு கிரைம் எல்லாம் நடக்குது போல இப்ப ரீசெண்ட் டேஸ்ல. அவங்க என்னடானா, பேரிகார்டு எதுக்கு சார் வச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு, கீழே போங்க அப்படின்னாரு. நான் உடனே கிளம்பி வந்தேன். மேல இருந்து மேல மொத்தமா மலையில இருந்ததே ஒரு 5 பேர் தான். நான் என்ல இருந்து ஒரு 200-300 மீட்டர் தாண்டி 3 பசங்க, சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க, அவங்களெல்லாம் திட்டி சாம பண்ணா திட்டிட்டு இருந்தாரு. போட்டு வெள்ளப்பட அப்படின்னு திட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு கப்பிள்ஸ், அவங்க எதுக்கு வந்தாங்கன்னே தெரியல, மேல வரைக்கும் R15 எடுத்துன்னு மேல வந்திருந்தாங்க. அவங்களதான் துரத்தி விட்டு இருந்திருக்காங்க. ஆமா, அதை விட்டு அவங்க கப்புலானும் நமக்கு தெரியும். 4 குழந்தைகளை துரத்தி விட்டுருக்காரு. இதுல என்ன கொடுமைன்னா, நான் சொல்றேன் அவர்கிட்ட, நான் ஃபர்ஸ்ட் அவர் அங்க சொன்னாரா, அப்படியே இறங்கி வர வழியில திரும்ப போட்டோ எடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா மேல இருந்து இறங்குறோம், போற வழியில அப்படியே பூச்சிலாம் இருந்ததா, நின்று அங்கங்க போட்டோ. சார் சொன்னா கேட்க மாட்டீங்களா? இப்பதானே சொன்னேன், எதுக்கு சொல்றோம், எதுக்கு மரியாதை கொடுத்து இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னு திட்டுறாருடா. நான் வர ப்ரோ, நீங்க சொல்றது புரியுது, நான் இங்க இருக்கு சார், நீங்க சொல்றது புரியுது, பல வருஷமா வந்துட்டு இருக்கேன், சின்ன வயசுல இருந்து இங்கதான் வந்துட்டு இருக்கேன், அதெல்லாம் கரெக்ட். அப்பெல்லாம் உங்களை ஏதாவது சொன்னோமா? இப்ப சொல்றோம்னா காரணம் இல்லாம சொல்ல போறோம் அப்படின்ட்டாங்க. அப்போ எனக்கு என்ன வருத்தம்னா, இப்படி எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒரு காரணம் வர அளவுக்கு ஏதாவது பண்ணி வச்சுட்டு போயிடுறீங்களா, அப்படிதான் இருந்தது எனக்கு. எவ்வளவு ஹாப்பியா நான் அங்க போயிட்டு வருவேன்னு எனக்கு தான்டா தெரியும். நம்ம சேனல்லையே நான் சைக்கிளிங் வீடியோ போடும்போது பல்லவரம் ஹில் கிளைம்பிங்னு சொல்லி, அப்போ இருந்த ஸ்டாமினாவுக்காக நான் என்ன பண்ணிருப்பேன், நார்மல் சைக்கிள்ல, அதை விடு, நார்மல் சைக்கிள்ல ஒரு கையில போனை பிடிச்சிட்டு, ஏன்னா நம்ம ஸ்டாண்ட் எல்லாம் கிடையாது, ஸ்டாண்ட்ல வச்சா மட்டும் அந்த மலையில என்ன அப்படியே ஸ்டேபிளா இருக்கும். அப்பெல்லாம் போனு ஒரு கையில பிடிச்சிட்டு இன்னொரு கையில சைக்கிளை பிடிச்சி மலை ஏறி இருக்கேன். அந்த வீடியோ எல்லாம் போட்டேன். அப்பெல்லாம் வந்து அவ்வளோ ஃப்ரீயா இருந்தது, ஃப்ரீடம் இருந்தது. இப்படிதானா இல்ல இன்னைக்கு மட்டுமா? இனிமேல இருந்து அப்படி என்ன பண்ணி தொலைச்சானுங்கன்னு தெரியல. இவனுங்களாலேயே பாதி பிரச்சனைடா. நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. கீழே ஆல்ரெடி என்னடானா கேண்டில், ஸ்பூனு, சிரிஞ்சு, அது இன்னொரு வழியில. ஆமா சரியா, எனக்கு செம்ம தலைவலியா இருக்கு. எப்படின்னா, நம்மளோட இயல்பான சுதந்திரம் பறி போகுது மீச்சவங்களால. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதுல இத்தனைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தாலும் கொஞ்சம் சாம்பிள்ஸ் எடுத்தேன். அது தாய உயிரை பணைய வச்சு, இதுக்கு முன்னாடி உயிர பணையை வச்சு ஆளுங்களை காப்பாத்தி இருக்காரு. இப்ப உயிர பணையை வச்சு போட்டோஸ் எடுத்திருக்காரு. இல்லடா, எங்க பேர் 3 சின்ன பசங்க இருந்தாங்க. ஏய் போட்டோ எடுப்பேன்டவங்கள, ஓகேயா அப்படின்னு. ஓகே நான் எடுத்துக்கிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவனுங்க போட்டோ அவனுங்களை வச்சு எடுத்துட்டு, சரியா அப்படியே அவங்களுக்கும் அனுப்பிட்டு, அது என்ன கேப்பா இல்ல மண்டையா? கேப்பா. அவங்களுக்கு போட்டோ எடுத்துட்டு அவங்களுக்கும் கொடுத்துட்டு, இவங்க தான் மேல போய் திட்டு வாங்கிட்டு போகும்போது என்னைய திட்டினாரு. மேல போய் அவங்கள நல்லா விரட்டினாரு. ஸோ அதான் நல்லா இருந்தது. இங்க பேர் எப்படி இருக்கு, வேற ஊர் மாதிரி இருக்க. ஸோ அதான் சும்மா எடுத்துட்டு இருந்தேன். அதான் கொஞ்சம் வேதனையா இருந்தது. ஆனால் விரக்தியா நல்லா தான் இருக்கு. நீங்க எப்படி பண்ணிட்டு? சரி, நான் ஊருக்கு போகும்போது இதை கொடுத்து விடுங்க. எவ்வளோ ஹாப்பியா இருக்குல்ல, ஜாலியா இருக்கு ஸ்பைடர். ஸோ அதான் இது பாரு, இதெல்லாம் வந்து பெயின்ஃபுல்லா இருக்குடா. இதெல்லாம் நாங்கள் போடுறோம். அது எப்படின்னு தனியாக அந்த வீடியோவில் வரல. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சந்தோஷமா? சரி, அடுத்த கமெண்ட் போலாமா? ஆல் டைம் கேமர் Siva bro, in Nothing Phone 2a, while taking photo on primary camera, suddenly screen turned black and in bottom small white line in screen seems like running. What's the reason? கேமரா பக்கா இருக்கலாம், வேற என்ன இருக்க போகுது, வேற மோஸ்டா பிரச்சனை எதுவும் வராது. நத்திங்ல அது இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டுவாங்க ப்ரோ. இது பெரிய பிரச்சனையே வராது. மேபி 2a யூசர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இதே ப்ராப்ளம் இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. மொத்தம் ஒரு கேமரா ஆப் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா சடனாக டிஸ்பிளே வந்து பிளாக்காக மாறிடுது. பாட்டமில் மட்டும் ஒரு ஒயிட் லைன் பிளிங்க் ஆகிட்டே இருக்கிற மாதிரி. பாட்டமில் ஒரே ஒரு இது லைன் போட்டு விடுறாங்களா, அந்த மாதிரி ஹாரிசான்டலாக ஒரே ஒரு லைன் மட்டும் ஆமாம் ஓடுது.
ஸோ இது ஏதாவது பக்காக தான் ப்ரோ இருக்கும் மோஸ்ட்டாக, அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணலாம், அடுத்த அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். வேறு யாருக்கா இந்த பிரச்சனை இருந்ததுன்னா சொல்லுங்கள், அப்போ காமன் இஷ்யூன்னு தெரிஞ்சுக்கலாம். டாக்ரி நிமிசஸ் ப்ரோ, ஷாமி ஃபோன்ஸில் HyperOS 3 பீட்டால பிசி கேம் ஸ்ட்ரெயிட்டாக ரன் ஆகுது லைக் ஐஃபோன்ஸ். சம்திங் வல்கன் ஏபி இன்டகிரேஷன் ஆப்டிமைசேஷன் போட்டிருக்காங்க. ஷாமி 14T and 15 சீரீஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் தான். அப்போது HyperOS 3 பீட்டாவா? HyperOS 3 பீட்டாவா? 2வே பீட்டா மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. நான் இதுவே வந்து பேசாமல் அவங்க டீம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணலாமான்னு நினச்சேன். என்னன்னா இன்டர்னல் பீட்டா டெஸ்டிங் பில்ட் ஏதாவது இருந்தால் கொடுத்துருங்க, நான் அதை நான் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம்டா, எப்பயுமே நிறைய ஃபோன்ஸில் நம்ம இதை பார்த்துருப்போம், நம்ம டெஸ்ட் பண்ணி முடிப்போம், அதுக்கப்புறம் மற்ற ஒரு அப்டேட் வரும், கேமரா பிக்ஸ்னு வரும், கடுப்பாக இருக்கும். அதுக்கு பேசாமல் இன்டர்னல் பீட்டா ஏதாவது இருந்தால் கொடுத்துருங்க. வெறுத்து போயிட்டேன் நான். போயிட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போய் ஒரு 300 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தா அப்டேட் என்னன்னு கேட்டால் கேமரா இம்ப்ரூவ்மெண்ட். 2-3 வாட்டி வந்தது இல்லை உங்களுக்கு? 2-3 வாட்டியா? வெறுத்து போச்சு. அப்டேட்டுங்கிற ஒரு விஷயத்த கேட்டாலே ஐயோ அந்த இதில் வர தெரியுமா, வடிவேலு நல்ல எண்ணெயா அவர் தெரிச்சு ஓடுவார், அந்த மாதிரி இருந்தது. அப்டேட்டா? நான் இல்லைங்க, நான் அந்த ஃபோனே யூஸ் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதனால தான் கொண்டாந்து இங்கே வச்சேனே மெயினாக. அப்போ திரும்ப நான் கஷ்டப்பட்டு இதை எடுப்பேன், நீ அப்டேட்னு சொல்லி கேமரான்னு போட்டு வச்சிருவேன் ஜாலியாக. அப்புறம் கேட்டால் நீங்கள் எடுத்த ஃபோட்டோ நல்லா இல்லாமல் போனதுக்கு காரணமே நீங்கள் அப்டேட் பண்ணாதது தான் அப்படின்னு ஒரு டீட்டு ஓடிடுவேன். அப்டேட் பண்ண எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், எதுவும் மாறலையே, பேட்டரி லைஃப் தான் மாறுது, பேட்டரி லைஃப் மட்டும் மாறுதுங்கிறாங்கடா. பிப்ரவரி ஸ்டார்டிங்ல ஒரு 2 பில்டு தான் வந்துச்சான், பிப்ரவரி எண்ட்லயே ஒரு பில்டு வந்துச்சான், அது நல்லா இருக்கு, அதுல பேட்டரி லைஃப் சூப்பரா இருக்கு. மார்ச்ல இப்போ வந்திருக்கு, பயமா இருக்கு அப்படின்னு. ஓ மை காட். Praveen MSD, bro, why are you not answering my question? Can I use 15,000 rupees mobile to be used as hotspot because my network provider in my local area increased the prices, which I don't think it's worth that. Now I am using 999 Jio plan from where I get unlimited 5G. Please answer my question. This bro, is second timer asking. இது ஆல்ரெடி நம்ம ஒரே ஒரு வார்த்தை தான் நீங்க கேட்டதெல்லாம் இருக்கட்டும். கொஞ்சம் முன்னாடி தான் விக்கி ஒரு கமெண்ட் பேர் படிச்சா பாத்தீங்களா? இவர் என்ன பண்ணாரு ஞாபகம் இருக்கா? டெக்கரேட் நெமிசிஸ். அது 10,000 ரூபாய்க்கு ஒரு போன். அதெல்லாம் விடு. Redmi 12 யூசர். கிளாஸ்ல நான் ஜியோ ஆன் பண்ணி விடுவேன், 400 MB யூஸ் பண்ணுவாங்க. அது இவர்தான். இவரோட இன்ஃபர்மேஷனே நம்ம படிச்சு சொல்லியிருக்கோம், அது பண்ண முடியுமா முடியாதான்னு. மொத்த கிளாஸும் கனெக்ட் ஆகி உட்காந்து 400 GB எல்லாம் காலி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆமா, 10,000 ரூபாய் நல்ல ஒரு பேட்டரி போனா வாங்கிக்கோங்க. ஒண்ணுடா, நல்ல பேட்டரி மட்டும் இல்லடா, ஒரு குவால்காம் பேஸ்ட் வாங்கிட்டு போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஸ்னாப்டிராகன் 4 Gen 2. 4 Gen 2 அதான் ஆக்சலரேட்டட் எடிஷன் தானே இதெல்லாம். Redmi 13, Poco M6 Plus இது எல்லாமே வந்து ஆக்சலரேட்டட் எடிஷன் ஆஃப் 4 Gen 2. இப்போ Realme P3 பாரு 15,000க்கு வருதுல, 6 Gen 4. 6 Gen 4 அதுவும் நல்ல ஆப்ஷன் தான். In my Nothing 3A Vivo NR is working for Jio SIM. நேத்து கேட்டிருந்தாருல ஒருத்தர், Vivo NR ஒர்க் ஆகுதா ஜியோல அப்படின்னு. நேத்து நானும் செக் பண்ணேன்டா. இவன் SRK கிட்ட ஜியோ சிம் இருக்கு, அதை போட்டு உடனே செக் பண்ணி பார்த்தேன். 5G Plus வரும், Vivo NR வருது. ஆமா, அதாங்க ஆக்சுவலா வந்து எல்லாம் வர வர இப்போ ஹீட் ஆகுது போன், வார்ம் ஆகும். அப்படியா? இன்னும் சொல்ல போனா இந்த கேமரா பட்டன் வேற தலைவன் வந்து இப்போ இதுல கியர் கனெக்ட் பண்ணிருக்கேன்ல, அப்பப்போ கியர் கண்ட்ரோல் அங்க போகும் வரும், கண்ட்ரோல் போகும் வரும். இதை கழட்டி வச்சிட்டோம்னா கொஞ்சம் சேஃபா இருக்கும், போன் வந்து வார்ம் ஆகும். ஆமா, இல்ல இப்போ எனக்கு என்னன்னா இந்த வென்டிலேஷன் வந்து இந்த இது போட்டா எப்படி மேனேஜ் பண்ணுவானுங்க? எது இந்த கேமரா கிட்டு போட்டோம் அப்படின்னா வென்டிலேஷன் எப்படி மேனேஜ் பண்ணுவோம்? நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. மேபி ஒரு 1 வீக் தொடர்ந்து எக்ஸ்டென்சிவா யூஸ் பண்ணுவோம்ல, வெயிலையும் எடுத்து யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். நான் கடைசியா இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னு பார்த்தாலே நேற்று சாயங்காலம் 5 மணிக்கு மேலே தான்டா. ஸோ அப்போ அந்த டைம்ல இருந்து எடுத்துக்கிட்டோம்னா இப்போ காலையில நீ இப்போ பார்த்தல வெயில், ஸோ அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருப்பேனே தவிர இதுக்கப்புறம் தான் மீதி விஷயங்கள்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அது வரைக்கும் நோ ஐடியா. சூப்பர். ஆமா, அதுக்கப்புறம் அமீத் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு, நான் யூஸ் பண்றது Realme Buds Air 6, ஹெல்மெட்ஸ் இன்சைட் டச் ப்ராப்ளம் இல்ல, பக்கவா இருக்கு, பட் ஏர் நாய்ஸ் கொஞ்சம் வருது. அது வரக்கூடாதுன்னு ஃபுல் மாஸ்க் மாதிரி ஏதாச்சும் வியர் பண்ணிட்டா மச் பெட்டரா இருக்கு, சாங்ஸ் கேட்க வேற லெவல். பரவாயில்ல, நல்ல டீடைல் சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம கேட்டுட்டு இருந்தோம்ல அதுக்குதான். ஏன்னா ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, எனக்கு கொஞ்சம் நல்ல TWS சொல்லுங்க, ஹெல்மெட்குள்ள போட்டா வந்து டச் இஷ்யூ இல்லாம சொல்லுங்க. கரெக்ட். ஸோ அதுக்காக சொல்லியிருக்காரு போல. ரைட்டே, இதெல்லாம் தான் இன்னையோட கமெண்ட்ஸ். அண்ட் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இது என்னமோ கோர்ட்ல சொல்லுவாங்க தெரியுமா, சொல்லுங்க. இன்னையோட தீர்ப்பு சொல்ல போறேங்க. சரி, கடைசியா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா சொல்லிட்டு போயா அப்படின்ற மாதிரி. கடைசி ஆசை ஏதாவது இருக்கா? கடைசி ஆசையா? ஓ, மரண தண்டனையே கொடுக்க போறீங்களாடா? அது ஒண்ணுதான் இல்லைன்னு நினைச்சேன். ஒண்ணுங்க, இப்போ இந்த மாதிரியான போன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நாட் ஃபார் ஆல். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் அதுதான். எல்லாருக்குமே யூஸ் ஆகுமானா கிடையாது.
சொல்லப்போனால் இதை வாங்குறதுக்கு Xiaomi 15 மாதிரியான ஃபோனே வாங்கிக்கலாம். காம்பேக்டாகவும் இருக்கும். இது 5410 mAh, அது 5240 mAh. பார்க்க போனால் அதுவே மோர் தென் எனஃப். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜூம்டு ஃபோட்டோஸ் அதிகமாக எடுப்போம், கேமராவில் ரொம்ப அதிகமான விருப்பம் இருக்குங்கிறவங்க மேபி ட்ரை பண்ணலாமே தவிர மற்றபடி ரீசன் எதுவும் எனக்கு தெரியல. சரியா? ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனுக்கான தகுதி இருக்கானா? எஸ் இருக்கு. பட் நிறைய ஃப்ளாக்ஷிப் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதே சமயம் இப்போ ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் கம்மி ரேட்டுக்கே இருக்குன்னும் போது நம்ம எதுக்காக இதை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கேமரா எந்தூசியாஸ்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு ஓகே. அப்படி இல்லைனா வந்து அதுவும் ஸ்மார்ட் ஃபோன் கேமரா எந்தூசியாஸ்ட்னா ஓகே. அதுவும் ப்ரீ புக் பண்ணுறவங்களுக்கு தான் கியர்லாம் கிடைக்கும், மிச்சவங்களும் கிடைக்காது. அதுக்கப்புறம் வாங்கணும். அது 12,000 ரூபா போட்டிருக்கு. சரி 10,000 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா கூட பாரு, 10,000 ரூபா இல்லை 10,000 ரூபாய். ஆனால் 10,000 ரூபாய்க்கு இது வந்து வர்த்தா? அதுதான் எப்படின்னா சிம்பிள். இப்போ ஐடிசியில் போய் இட்லி சாப்பிட்டா எப்படியோ இங்கே நம்ம ஏரியாலேயே இட்லி சாப்பிட்டா அதோட நல்லாவே இருக்கும். ஐடிசியில் சாப்பிட்றதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆம்பியன்ஸ் தான். ஸோ அந்த ஆம்பியன்ஸ் உனக்கு தேவையா, அது ஒர்த்தா அப்படின்னா நீ அங்கே என்ன பண்ண போற, நீ அங்கே என்ன பண்ண போற அதுதான் மேட்டர்ன்றது. நீ போய் இட்லி சாப்பிட்ற நேரத்தில் ஒரு மீட்டிங்கோ அட்டன் பண்ண போறேன்னா மாசா இருக்கும். உன் பேக்ரவுண்ட்லாம் பார்க்க பயங்கர பில்டப்பாக இருக்கும். எங்கேயோ பெரிய ராஜாவா இருப்பார் போல, எங்கேயோ இருக்காருன்ற மாதிரி இருக்கும். புரியுது. அதுதான் இது வந்து ஒரு உங்களுக்கு கேமரா ஃபீல் ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வரும். அதேதான். எப்படின்னா நீ மாட்டிட்டு லாக் எடுத்து விட்டேன்னு வை, அது கையை விட்டு வெளியே போகாத அளவுக்கு லாக் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அப்படியே அவ்வளோ ஈஸியாக எங்கேயும் போகாது. ஸோ இப்படி வச்சு எடுக்கும்போது தவறுதெல்லாம் விட்டாலும் அப்படி கையிலே தான் தூக்கிட்டு வாடங்காய். ரைட்டே, இதெல்லாம் தான் என்னோட கமெண்ட்ஸ் அண்ட் வேறு சில கமெண்ட்ஸோட அடுத்த வாரம் பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாம். வணக்கம் geeks, இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ். Put the facts, put the facts in the technology streets. வணக்கம் geeks, வணக்கம் geeks, வணக்கம். நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு மச்சி உனக்கு அந்த பிராண்ட் இதை பிடிச்சிருக்கு. அதுவா அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா. டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா, இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா. Put the gadgets, put the facts, பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல.